காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள வேலியோ லைட்டிங் நிறுவன தொழிலாளர்கள் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி முதல் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்ற இந்த போராட்டம் இன்று CITU மாநில செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமாக முன்னேறியது. ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் அரசு மற்றும் காவல்துறையின் கடுமையான நடத்தை மற்றும் தொழிலாளர் உரிமைகளை ஒடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் அரசு கண்ணியம் காட்டாமல் தொழிலாளர்களின் அடிப்படையான உரிமைகளை காக்கவில்லை என குற்றம் சாட்டினார். சாம்சங் தொழிற்சாலையிலும் தொழிலாளர்கள் நிர்வாகத்தின் பழிவாங்கலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு வேலை நிறுத்த போராட்டம் தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக முத்துக்குமார் எச்சரிக்கை விடுத்தார். 35 தொழிலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு மிரட்டல் வழக்குகள் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அதேபோல மாநில அரசு தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுவதாகவும் தொழிலாளர் உரிமைகள் மீதான குறைந்த வந்த மதிப்பை மாற்ற தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் என வலியுறுத்தினார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேலியோ லைட்டிங் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டினுடைய தொழிற்சாலை கார்களுக்கான அதனுடைய லைட்டுகளை தயாரிக்கக்கூடிய மிக உயர் தொழில்நுட்ப உற்பத்தி செய்கிற நிறுவனம். அங்கு சங்கத்தில் சங்க பணிகளில் ஈடுபட்ட சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், தலைவராக இருந்தவர், சங்கத்தின் நிர்வாகிகளாக இருந்த 4 பேரை டிஸ்மிஸ் செய்திருக்கிறது நிர்வாகம். சின்ன சின்ன காரணங்கள் தான். டிஸ்மிஸ் என்பது ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அது ஒரு தூக்கு தண்டனைக்கு இணையான ஒரு தண்டனை. ஆனால் அந்த நிர்வாகம் வஞ்சகத்தோடு அதை செய்திருக்கிறது. மேலும் சங்க நிர்வாகிகள் 3 பேரை பணியிட நீக்கம் செய்திருக்கிறது. பெண் தொழிலாளி என்று கூட பார்க்காமல் ஒரு இயற்கை நீதிக்கு எதிராக அவர்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ